வணக்கம். இது திருவில்லிபுத்தூர் மம்சாவரம் போகிற வழியில் உள்ள இளைப்பாறு மண்டபம். அதாவது இது முன்னாடியே அந்த காலத்தில் பெரும் காடுகளாக இருந்தது. மன்னர் வேட்டையாக்கி போகும்போது இதில் இளைப்பாறுவதாக சொல்கிறாங்க. நம்ம பார்ப்போம், வாங்க பார்ப்போம். இப்போ அந்த பெரிய காடுகள் இருந்த இடத்துல இன்றைக்கி பனங்காடுகள் இருக்குது. பாருங்கள், எல்லாமே பனைமரம் தான். இதெல்லாம் ஆண்டல் கோயிலுக்கு சொந்தமான இடம்னு சொல்கிறாங்க. இது யார் யார் அணுக்குள்ளே பாடுபடுறாங்களோ அவங்க இதை அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க. கல் மண்டபம் கொஞ்சம் விட்டு தாங்க போயிருக்குது. இதை கொஞ்சம் அப்படியே சரி பண்ணலாம். ஆனால் இவ்வளோ காலம் போயும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் பராமரித்தா இன்னும் பல்லாண்டுகள் இது இருக்கும். கொஞ்சம் தான் இந்த இடத்துல கல் உடஞ்சிருக்கு. உடஞ்சது போல் இரும்பு போட்டிருக்காங்க. இளைப்பாறு மண்டபம் எவ்வளோ அழகான வடிவமைப்பில் இருக்குன்னு பாருங்கள். இதில் ஒவ்வொரு சிலைகளும் என்ன எல்லாம் அந்த தண்ணி அடிக்கிறவங்களுக்கும் குற்றச்செயல்கள் நடக்கிறதுக்கும் உள்ள இடமா இருக்கிறதா தோணுது. யாழியோட வாயை பாருங்களேன், அந்த பல்லு இந்த இதில் இருக்கிற கல் தூண் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக மாறி மாறி இருக்கு பாருங்க. அதில் ஒரு மாதிரி இருக்குது, இதில் ஒரு மாதிரி இருக்குது, இது ஒரு மாதிரி இருக்குது, இதோடைய அமைப்பு வேறு மாதிரி இருக்குது. இது சாதாரண இந்த கல் மாதிரி இருக்குது. இது ரெண்டாவது வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுமாதிரி இந்த கல், இந்த 4 கல்லுமே வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். இது உட்கார்ந்து அமைந்து இது ஏதாவது நிகழ்ச்சி இது பண்ணுற இடமா இருக்குன்னு பார்க்கேன். இங்கே பாருங்கள், இந்த கல் உடஞ்சிருக்கு பாருங்க, தாங்க முடியாமல். இதில் ஒரு தூணோ இல்லை ஏதோ வச்சாங்கன்னா இது பராமரிக்கப்படலாம். இந்த கல் குறைஞ்சது 12 அடி இருக்குங்க. ஒரே கல்லாக இருந்தது, அவ்வளோ இடம் தாங்க முடியாமல் அப்படி வெடிச்சிருச்சு பாருங்கள். இந்த இங்கே ஏதாவது கல்வெட்டு இருக்கான்னு பார்க்குறேன், ஆனால் தெரியலை. இதெல்லாம் பிற்காலத்தில் இதை சரி பண்ணி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அந்த கல் மண்டபம் முதல் உள்ள மண்டபமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கல் மண்டபத்தை சரி பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி தான் தெரியுது. எல்லா கல் மண்டபமும் உடஞ்சி இருக்குது. இது என்ன காரணம்? ஒருவேளை வேணும்னே திட்டமிட்டு